இளைஞனின் விடாமுயற்சி. ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு 3 மகன்கள் இருந்தாங்க. ஒருத்தன் பேர் கென். அவன் ரொம்ப திறமைசாலியாக இருந்தாலும் ரொம்பவே சோம்பேறியாக இருந்தான். அடுத்தவன் பேர் ஜின். அவன் நல்லவனாக இருந்தாலும் ரொம்பவே பயந்தாங்கோலியாக இருந்தான். 3வது மகன் பேர் ஜான். எல்லா திறமை உள்ளவனாக இருந்தான். ஒரு நாள் அந்த விவசாயி அவங்க 3 பேரையும் கூப்பிட்டாரு. ஒரு வாரமாக நம்மளோட வயலில் இருக்கிற விளைச்சல் எல்லாத்தையும் ஏதோ ஒரு மிருகம் தின்னுட்டு போயிடுது. அது என்னென்னு தெரியலை, எந்த காலடி தடமும் இல்லை அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட 3 மகன்களுக்கும் ஒரே ஆச்சரியமாக போச்சு. அது எப்படி வயலுக்கு வந்து எல்லா வயல்களையும் திங்கிற மிருகத்தோட காலடி தடம் யாருக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. அதனால் அன்னைக்கு கென் வயலுக்கு காவலாக போகிறதா சொல்லிட்டு நடந்து போனான். அவன் ராத்திரி காவல் இருக்கும்போது ஏதோ ஒரு மிருகத்தோட சத்தத்தை கேட்டு பயந்து போனான். உடனே வேகமாக வீட்டுக்கு ஓடி வந்துட்டான். அடுத்த நாள் ஜின் காவலுக்கு கிளம்பி நடந்து போனான். அவனுக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு. வயலுக்கு போய் காத்திருந்த ஜின்னுக்கும் அந்த மிருகத்தோட சத்தம் கேட்டுச்சு. ஏற்கனவே பயந்து போயிருந்த அந்த ஜின்னுக்கு ரொம்பவே பயம் வந்துருச்சு. அதனால் அவனும் வீட்டுக்கு வேகமாக ஓடி வந்துட்டான். மறுநாள் வயலுக்கு போன ஜான் அந்த மிருகத்தோட சத்தத்தை கேட்டதும் அந்த சத்தம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்து அந்த சைடு மெதுவாக நடந்து போனான். அங்கே ஒரு வெள்ளை கலரில் ஒரு மாய குதிரை வயலில் இருக்கிற எல்லா பயிர்களையும் தின்னுட்டு இருந்துச்சு. அதை பார்த்த ஜான் மெதுவாக அதுக்கிட்ட போய் அதை தொட்டான். குதிரை அவனுக்கு லேசாக தலையாட்டுச்சு. அதனால் ஒரு கரும்பு எடுத்து அதுக்கு சாப்பிட கொடுத்தான். உடனே அந்த மாய குதிரை ஒரு பித்தளையால் செஞ்ச கவசத்தை அவனுக்கு பரிசாக கொடுத்துட்டு பறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த கவசத்தை அவன் வீட்டுக்கு கொண்டு போனால் தேவையில்லாத பிரச்சனை வரும்னு நினச்ச ஜான் அதை அங்கேயே ஒரு இடத்துல மறைச்சி வச்சான். மறுநாளும் அந்த குதிரை அங்கே வந்துச்சு. அப்போ ஜான் அதுக்கு ஒரு வெள்ளைக்கட்டி சாப்பிட கொடுத்தான். உடனே வெள்ளியில் செஞ்ச கவசத்தை அவனுக்கு பரிசாக கொடுத்துச்சு அந்த மாய குதிரை. மறுநாள் அந்த குதிரைக்கு நிறைய சாப்பாடு கொடுத்தான் ஜான். அன்னைக்கு அந்த குதிரை தங்கத்தில் செஞ்ச கவசத்தை அவனுக்கு பரிசாக கொடுத்துச்சான். ஜானும் அந்த குதிரையும் ரொம்ப நண்பர்களாக மாறிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் அரண்மனை தளபதி அந்த ஊருக்கு வந்தார். அரசரோட மகளான இளவரசியை ஒரு சூனியக்காரி பக்கத்தில் இருக்கிற கண்ணாடி மலையில் கொண்டு போய் வச்சிட்டாரு. யாராலையும் அவனால் காப்பாற்ற முடியலை அப்படின்னு சொன்னார். அவளை பத்திரமா கூட்டிகிட்டு வர்றவங்களுக்கு அரசர் பரிசு கொடுப்பாருன்னு சொன்னார் அந்த தளபதி. உடனே கென் அந்த கண்ணாடி மலைக்கு போய் மெதுவாக மேலே ஏற பார்த்தான். ஆனால் அந்த மலை முழுவதும் கண்ணாடி இருக்கிறனால அது பாதி ஏறவும் அவன் வலிக்கு கீழே விழுந்துட்டான். உடனே ஜின் அந்த மலைக்கு மேலே ஏற ஆரம்பித்தான். அவனாலையும் அந்த மலை மேலே முழுசாக ஏற முடியலை. ஆனால் ஜான் இந்த குதிரை மேலே ஏறி உட்காந்து அந்த பித்தளை கவசத்தை போட்டுக்கிட்டு வேகமாக அந்த கண்ணாடி மலை மேலே ஏற ஆரம்பித்தான். பாதி தூரம் ஏறினதும் அந்த குதிரைக்கு கண்ணாடியில் கால் வழுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி அந்த குதிரையோட ஜான் கீழே விழுந்துட்டான். உடனே அந்த மாய குதிரை அவனுக்கு கொடுத்த வெள்ளி கவசத்தை எடுத்து போட்டுக்கிட்டு திரும்பவும் மலைக்கு மேலே ஏற ஆரம்பித்தான். இந்த தடவையும் கண்ணாடி மேலே ஏறினதும் குதிரைக்கு கால் வலிக்கி குதிரையும் அவனும் கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்த ஜான் விடாமுயற்சியோட அந்த தங்க கவசத்தை மாட்டிக்கிட்டு மாய குதிரை மேலே ஏறி அந்த தங்க மலை மேலே ஏற முயற்சி செஞ்சான். ஆனால் அந்த தடவை சுலபமாக மலைக்கு மேலே ஏறிட்டான். அவனை பார்த்த இளவரசிக்கு ரொம்பவே சந்தோஷம். அவங்களையும் அந்த குதிரை மேலே ஏற்றிக்கிட்டு மெதுவாக கீழே வந்தான் ஜான். நேராக அரண்மனைக்கு வந்து இளவரசியை அந்த அரசர்கிட்ட ஒப்படைச்சான் ஜான். உடனே அந்த அரசர் அந்த அரசாங்கத்தையே அவனுக்கு ஒரு பரிசாக கொடுத்தாரு. அப்போ தான் எல்லாருக்கும் புரிஞ்சது, ஜான் தங்கிட்ட இருந்த கவசங்களாலேயோ இல்லை அந்த மாய குதிரைனாலேயோ அந்த மலை மேலே ஏறலை, அவங்கிட்ட இருக்க தன்னம்பிக்கையை விடாமுயற்சின்னு தான் அவனோட சாதைக்கு காரணம்னு சொன்னாங்க.